என் பேர் ஈஸ்வரி, கன்னி சேர்வைப்பட்டி. என் பொண்ணுக்கு உடல்நிலை முடியாத காரணத்தினால மோகனா ஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்தா என் பொண்ணு. சின்னம்னூர் வெளியிலலாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சோம். யாருமே அட்மிட் பண்ணிக்கல. அந்த நிலமையில நாங்கள் ஜிஹெச் சின்னம்னூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கே அட்மிட் பண்ணி அங்கே வெள்ளை அணுக்கள் கம்மியாகி என் பொண்ணை அரசு மருத்துவமனை ஜிஹெச் இங்கே அந்த தேனி அரசு மருத்துவமனைக்கு வந்து என் பொண்ணை அட்மிட் பண்ணி நல்லா இங்கே வந்து 24 ஹவர்ஸும் என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு டாக்டர் போட்டு நல்லா பார்க்குறாங்க. யாருமே பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நம்மெல்லாம் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து அட்மிட் பண்ணி நல்லா பார்த்து க்யூர் பண்ணி அனுப்புகிறாங்க. என் பொண்ணை நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. அரசு மருத்துவமனைக்கு மிக்க நன்றி சொல்லும் விதமாக எங்களால் முடிஞ்ச அளவு வெளியிலலாம் போயிருந்தால் லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணாமல் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் உரிய கருவி ஏதாவது நம்ம பிள்ளைய மாதிரி மற்ற பிள்ளைகளும் இருக்கணும்னு சொல்லி கருவி வாங்கி தந்திருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவு. மிக்க வணக்கம். கடந்த ஜனவரி மாதத்தில் நம்ம தேனி அரசு மருத்துவ கல்லூரியில் குழந்தைகள் வார்டில் மோகனா ஸ்ரீ என்ற 10 வயது குழந்தை வந்து டெங்கு காய்ச்சல் பாதிப்போட ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் கொண்டாந்து பெட்டில் சேர்த்துருந்தாங்க. அந்த குழந்தை வந்து இன்றைக்கு வந்து முற்றிலும் நல்லாகி ஒரு வாரம் இங்கே பெட்லேருந்து நல்லாகி வீட்டுக்கு போனதுக்காக அவங்க பெற்றோர்கள் வந்து ஒரு நன்றி சொல்லும் விதமாக எங்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு 4 நெபுலைசரு, ஒரு டிஜிட்டல் பிபி ஆப்பரேட்டர்ஸு, ஒரு 10 தெர்மாமீட்டர் வந்து டொனேட் பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு செயலாகவும் இருக்கிறது. இந்த நெபுலைசர் பிபி ஆப்பரேட்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து தினம் வந்து அதிகமாக யூஸ் ஆகிற பொருளை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். மேலும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, எவ்வளோ சீரியஸான கண்டிஷனாக வந்தாலும் சரி நம்ம அரசு தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கறதுக்கான சகல வசதிகளும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.